சமீபத்தில் ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 2 ரூபாய் கலால் வரியை உயர்த்தி இருப்பதும், அதேபோன்று சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 50 ரூபாய் உயர்த்தி அறிவித்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என்ற முறையில் ஜனநாயக மாதர் சங்கமும் வாலிபர் சங்கமும் இந்த கண்டன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது மிக கீழே இறங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேஸ் சிலிண்டருக்கு 50 ரூபாயை உயர்த்த வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருகிறது? ஆகவே இந்த கச்சா எண்ணெயை வாங்கி பூடான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டினுடைய அதானி அம்பானி இந்த கார்ப்பரேட் அமைப்பினுடைய முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையிலே இந்த 50 ரூபாய் விலை உயர்வை இங்கே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இந்திய நாட்டில் ஏழை எளிய மக்கள் குடும்பங்களில் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள். சர்வதேச பெண்கள் தினத்தன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களாகவும் பரிசாகவும் நான் தருகிறேன் என்று சொல்லி சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்தார். ஆனால் 100 நாள் கூட ஆகவில்லை, 50 ரூபாயை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இது என்ன விளையாட்டு? இது மிக மோசமான பாஜக ஒன்றிய அரசினுடைய மிக கேவலமான விளையாட்டாக இருக்கிறது. இது விளையாட்டு அல்ல, ஒட்டுமொத்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்று பார்க்கிறோம். இப்போ விறகடுப்பெல்லாம் நம்ம வைக்கவே முடியாது. எங்கே போய் நீங்கள் விறகு தேடுவீங்க? சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் எப்படி சிலிண்டர் வாங்க முடியும்? ஆகவே எந்த வருமானமும் இல்லாத குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தி இருப்பது என்பது குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்ற முறையில் தான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம்.